ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான பச்சைப்பயிறு குழம்பு. இங்கே கொங்கு நாட்டு சைடு இந்த பச்சைப்பயிறு குழம்பெல்லாம் ரொம்ப ஃபெமிலியருங்க. ஆல்ரெடி பச்சைப்பயிறு கடையல் குழம்பு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பச்சைப்பயிறு குழம்போட ஸ்பெஷல் என்னன்னா, இது மசாலா வறுத்து அரைச்சி செய்கிற பச்சைப்பயிறு குழம்புங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது கறி குழம்புக்கு எப்படி நம்ம மசாலா வறுத்து அரைச்சி குழம்பு செய்வோமோ, அதே மாதிரி இங்கே மசாலா வறுத்து அரைச்சி பச்சைப்பயிறு குழம்பு செய்கிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷன். இட்லி, தோசை, சப்பாத்தியோடலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் நல்ல சாதம், அரைக்கீரை பொரியல், இந்த பச்சைப்பயிறு குழம்பு பண்ணினேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். பர்டிகுலர்லி சப்பாத்தியோடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு முளை விட்ட பச்சைப்பயிறு எடுத்து வச்சுருக்குறேங்க. ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம். அதாவது முதல் நாளே நம்ம பச்சைப்பயிரை ஊற வச்சுட்டு ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு துணியில் சுற்றி எடுத்து வச்சிட்டோம்னா அடுத்த நாள் பார்க்கும்போது நல்ல இப்படி முளை விட்டு வந்திருக்கும். இப்போ இதை தான் நம்ம குழம்பு செய்ய பயன்படுத்துகிறோம். அதாவது மசாலா அரைச்சி செய்கிற இந்த பச்சைப்பயிறு குழம்புக்கு இந்த மாதிரி இந்த ஸ்ப்ரவுட்ஸு, இந்த முளைவிட்ட பச்சைப்பயிறு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்துக்களும் அதிகம். பட் இந்த ஸ்ப்ரவுட்ஸு, முளைக்கட்டின பச்சைப்பயிறு தான் யூஸ் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாதுங்க. நம்ம ஊற வச்ச பச்சைப்பயிரையும் இதே மாதிரி நம்ம பண்ணலாம். அது உங்கள் விருப்பம். பட் முளைக்கட்டின பச்சைப்பயிருக்கு டேஸ்ட்டும் சத்துக்களும் அதிகம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு கொதிக்கு நல்லா வேக வச்சிடலாங்க. ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டுங்க. ஒரு 60-70% இப்படி கொதித்து வெந்தரணும். அதுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சு நம்ம குழம்புல சேர்த்து வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். அந்த பச்சைப்பயிறு நல்லா வெந்திருக்கு. இது குயிக்காக வெந்துருங்க. நம்ம ஸ்ப்ரவுட்ஸு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்தது இந்த குழம்புக்கான மசாலாவை வதக்கி அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான கடாய் வச்சாச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, பெப்பர், அடுத்ததாக ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு உடனே இதில் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருவாங்க. அதாவது 1 இன்ச்சு இஞ்சியை துளசி விட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக ஒரு 7-8 பல் பூண்டு. பூண்டோட சைஸு பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்பைசஸ் கரிஞ்சிடக்கூடாது. இதெல்லாமே நல்லா வதங்கியும் வரணும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்குவோம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபாக கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடுவோம். தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கீத்து தேங்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விடுங்க. இதை நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாகிடுச்சு. இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம சேர்க்கிறது மஞ்சள் பொடி, ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக நல்லா நிறச்சி அளந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி. அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அந்த கடாயோட சூட்டுக்கே இந்த மசாலா பொடியெல்லாம் வறுபட்டுரும். ஸோ கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு
கொஞ்ச நேரம் ஆற விட்டு வதக்கின பொருளெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவாங்க. இப்போ இதை ஒரு சுத்துக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அடுத்ததாக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு வச்சிருக்கிற பச்சைப்பயிரையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருவோம். இது குழம்புக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி. இங்கே பச்சைப்பயிறு, அதாவது வேக வச்ச பச்சைப்பயிரும் தண்ணியும் தனித்தனியாக வடித்து எடுத்து வச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 1/2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதான். எல்லாத்தையும் உள்ள சேர்த்து விட்டு நல்லா வதக்கிடுவோம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். அதாவது குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த ரெட் கலருக்கு வேண்டி இது சேர்க்குறோம். இது ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததான் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இங்கே மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துட்டு கூடவே அந்த பச்சைப்பயிறு வேக வச்ச தண்ணியும் சேர்த்துட்டேன். நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடுவோங்க. உப்பு சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மசாலா ஒரு கொதிக்கு நல்லா கொதிச்சு வரட்டும், மூடி வச்சிடலாம். மசாலா நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த பச்சைப்பயிரையும் கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். பச்சைப்பயிறு சேர்த்து விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பாத்திரத்தை மூடி எடுத்து வச்சுருவோம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இங்கே ஒரு 4 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி விட்டுறலாம். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. ஒரு பர்ஃபெக்டான குழம்புங்க இது. நல்ல ப்ரோட்டீன் சத்து, நார் சத்து நிறைந்த அந்த முளவிட்ட பச்சைப்பயிறு சேர்த்து நல்ல மசாலா அரைச்சி விட்டு குழம்பு செஞ்சுருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு பச்சைப்பயிரெல்லாம் நம்ம வாரத்துக்கு 1-2 முறை நாள் உணவில் சேர்த்துக்கணுங்க. ஏன்னா இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, ரொம்ப நல்லது. அதிக ப்ரோட்டீன் சத்து, நார் சத்து நிறைந்த நல்ல பருப்பு இது. இதில் இந்த மாதிரி குழம்பு செய்யும்போது இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.